ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோ லெவலிங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாங்கா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 78 வந்து பார்ப்போம். 77 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நம்ம ஹீரோடைய பவர் வந்து பார்த்துருவாங்க. ப்ளஸ் வந்து இவர் தான் எஸ் ரேங்க் இல்லையா, 2 வருஷம் கழித்து ஒரு எஸ் ரேங்க் வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இந்த நியூஸ் எல்லாம் வந்து பரவாவே வந்து அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஹீரோடைய தங்கச்சி ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், அவங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வந்திருக்காருன்னு சொல்லி காமிக்க, எங்கள் அண்ணியாண்டா நியூஸில் வரான், என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி வந்து பார்க்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சாப்டர் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு கதையை காமிக்கிறாங்க. ஸோ இந்த லீ மிங் சூங் தான் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். என்னென்னா, ஸோ எந்த ஒரு ரேங்க்குமே வந்து நான் எடுக்கலனாலுமே பரவாயில்ல, லோ ரேங்க் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் அந்த மான்ஸ்டரை எடுத்து சண்டை போடுவேன், கண்டிப்பாக நான் வந்து என் உயிரை வந்து விட்டு கொடுப்பேன் உங்களுக்காக, நான் வந்து ஏஷியா நம்பர் 1 இல்லைனா கூடவே பரவாயில்ல, நம்பர் 1 ஸ்டாண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஹண்டராக இருந்து என் பணியை வந்து தொடருவேன்னு சொல்லி ஒரு வேறு லெவலில் ஸ்பீச்சை கொடுக்குறாப்புல. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுமே வந்து பத்திரிக்கையாளர்லாம் என்னடா இவன் அவனோட டைட்டிலை விட்டுட்டு மறுபடியும் வந்து லோ ரேங்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நம்ம லீ மிங் சூங்கோட மைண்ட் வாய்ஸ் என்ன வருதுன்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுத்துட்டேன், எனக்கு வந்து ஏ ரேங்க் தான் வந்துருச்சு, அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி நான் டெஸ்ட் எடுத்தாலுமே வந்து ஏ ரேங்க் தான் வரும், ஆனால் இருந்தாலுமே வந்து நான் என் டைட்டிலை விட்டு கொடுத்துட்டு லோ ரேங்க்காக வந்து நான் தொடர்றேன்னா ஆனும்போது கண்டிப்பாக இவங்களுடைய சிம்பத்தி வந்து எனக்கு வந்து வரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கில்டு மாஸ்டர் லிம்மே வந்து சொல்லியிருந்தார், என்னுடைய விஷன் வந்து அவர் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் வந்து நான் 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டுமே வந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீ மிங் சூங் மைண்ட் வாய்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பாடி கார்டு அமைச்சிருப்பான் இல்லையா, என்ன மேட்ருன்னு சொல்லி கேட்டு வரேன். அவன் வந்து ஃபோன் காலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஜீனூன்னு ஒன்று உள்ளே போனான் இல்லையா சார், அவன் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ரேங்க் ஹண்டர், என்னது அவன் வந்து எஸ் ரேங்க் ஹண்டரா இப்போ வந்து சொல்கிற அப்படின்ட்டு அவன் வந்து ஃபோனை வந்து செக் பண்ணால் பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து போட்டு வச்சுருக்காங்க நியூஸ் பேப்பரில், நம்ம ஹீரோ ஜின்னு எஸ் ரேங்க் ஹண்டர், அதுவுமே வந்து 10th எஸ் ரேங்க் ஹண்டர்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிக்கையாளர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து கேட்டதுமே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்ல, காலிலேருந்தே வந்து எவால்வேஷன் ரூம் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லையே, லிமிட்டுமே வந்து கிராஸ் பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லீ மிங் சூங்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மொத்த பத்திரிக்கையாளருமே வந்து திப்புன்ட்டு நம்ம லீ மிங் சூங்கை தாண்டி தள்ளி விட்டு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு சீஃப் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா ஆல்ரெடி ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் வந்து உள்ளே போயிருக்கானமே, இந்த நியூஸ் வந்து எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி எங்களுக்கு வழியை விடு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லீ மிங் சூங்கை வந்து காப்பிக்கிறாங்க. பாவ தரையில் உட்காந்துட்டு, என்னடா இவன் இந்த எஸ் ரேங்க் ஹண்டரா, இவன் வந்து இப்போ தான் வந்து டெஸ்ட் எடுக்கணுமா, அதுவுமே நான் இருக்கும்போது தான் வந்து டெஸ்ட் எடுக்கணுமான்னு சொல்லி கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவன் பில்டப்லாம் கொடுத்து ஒரு மாதிரி வந்து அனுதாபத்தெல்லாம் வந்து தேடிட்டு இருந்தார். பாவம் ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அந்த ரிப்போர்ட்டர் அவன் கூட வந்தவன், சாரி பாடி கார்டுன்னு சொல்லிவிட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இவன் லீ மிங் சூங் வந்து கேட்குறான், ஹே லீம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான், சாரி சார், நான் வந்து உங்களை வந்து நாளைக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து நியூஸ் ரிப்போர்ட் ஹெட்லைன்ஸ் வந்து மாற்ற சொல்கிறான். என்னென்னா வந்து எஸ் ரேங்க் இ ரேங்க் ஹண்டர்லேருந்து ஒரு எஸ் ரேங்க் ஹண்டராக வந்து யார் மாறினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன்ஸ் டாப்பிக்கை வந்து நாளைக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அங்கேருந்து நம்ம லீ மிங் சூங் வந்து கழட்டி விட்டுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ முன்னாடி தான் வந்து மொத்த பத்திரிக்கையாளர்கள் நிற்கிறாங்க, ஃப்ளாஷ்லாம் சும்மா பறக்குது. ஸோ அங்கேருந்து சீன் கட் பண்ணுறாங்க. இந்த மைனிங் டீமில் வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நியூஸ் வந்து பார்க்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏன் சாங் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டில் வந்துகிட்டு இருக்காரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒருத்தனை வந்து முறைச்சி பார்த்து பீதி கிளப்பி விட்ருப்பார் இல்லையா, அவன் வந்து சொல்கிறான், ஆல்ரெடி எனக்கு தெரியும் அவனை பற்றி, அவன் வந்து எதனா ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பான், காமி நானுமே அவன் என்ன பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறாப்புல. ஸோ நியூஸில் வந்து சொல்கிறாங்க, 10th ஹண்டர் மிஸ்டர் ஜின் ஊ சாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுமே, அதை கேட்டதுமே பாவம் அவனுக்கு வந்து பீதி இல்லை, ரைட்டரா எஸ் ரேங்க்ன்றதான் நான் இவ்வளோ நாளாக முறைச்சிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுற்றி சவுத் கொரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ் ரேங்க் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோஜோனை வந்து தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அவனை வந்து எஸ் ரேங்க் ஹண்டராக வந்து அறிவிச்சிருக்காங்க, அதுவும் வந்து மேஜ் கிளாஸாக, நீ அவனை வந்து நம்ம கில்டுக்கு வந்து ரெக்யூர் பண்ணுறதுக்காக பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு யோஜின் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யோஜின் வந்து சொல்கிறான், இல்லை நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், அவனை வந்து ரெக்யூர் பண்ணுறதுக்காக. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா அந்த காஃபி ஷாப்லன்ற நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கில்டை வந்து ஆரம்பிக்க போகிறாராமா. இவருக்கு வந்து வைஸ் சேர்மன் பொசிஷனை வந்து அவர் ஆஃபர் பண்ணியிருக்காரு. அதை கேட்டதுமே அவங்க அப்பாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு, நம்மளுக்குமே செம்ம ஷாக்கு, போடு வேறு லெவல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, நான் எதுக்காக வந்து கில்டை வந்து ஆரம்பித்தேன் தெரியுமா, பணத்துக்காகலாம் கிடையாது. அதே மாதிரி அவனை வந்து எதுக்காக ரெக்யூர்மெண்ட் பண்ண சொன்னேன். ஸோ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, எதுக்காக அவனை வந்து நம்ம கில்டில் வந்து சேர சொன்னேன் தெரியுமா, அதே மாதிரி நான் ஏன் வந்து கில்டை வந்து ஆரம்பித்தேன் தெரியுமா, பணத்துக்காகலாம் ஆரம்பிக்கலாம், என்கிட்ட வந்து ஆல்ரெடி பணம் இருக்குது.
ஸோ இப்போ அவங்க அப்பா வந்து ரிவீல் பண்ணுறாரு, நான் வந்து பணத்துக்காகலாம் வந்து கில்டை வந்து ஆரம்பிக்கல. கில்டு ஆரம்பிச்சுட்டு பணத்துக்காக வந்து சண்டை போடுறதுக்காகலாம் நான் கில்டை வந்து ஆரம்பிக்கல. கில்டு ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் ஆரம்பித்ததே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து அன்டஸ் உலகத்தில் பவருக்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பவர் வந்து கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய பவர் வந்து ஒரு நாட்டோடைய பவர் ஈக்குவலாக இருக்குது. அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸுமே ஒரு நாட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து ரிவீல் பண்ணுறாங்க, ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ரேங்கை தாண்டி போயிட்டாருன்னா அவருடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன டேக் சொல்லுவாங்கன்னா நேஷ்னல் லெவல் ஹண்டர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ தான் வந்து அவரும் சொல்கிறாரு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர்ஸோடைய பவர் வந்து தினத்துக்கு தினம் வந்து கூட்டிகிட்டே போகிறதுனால கவர்மெண்ட்டோடைய லாலாம் வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பவர் தான் முக்கியம். அதனால் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கில்டை வந்து உருவாக்கணும், அதுவுமே வந்து ட்ரஸ்ட்டாக பணத்துக்காக எவனும் போகாமல் பர்சனல் கனெக்ஷனுக்காக எவனும் போகாமல் நம்மளுக்குள்ளே இருப்பான் இல்லையா, அதனால தான் வந்து நான் இதை வந்து உருவாக்கினேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து ரூல் பண்ணுவாங்க, அதுதான் வந்து இவரும் பயப்படுறாரு. அதுக்காக தான் இவர் வந்து கில்டுமே உருவாக்குனாராம். ஸோ இப்போ வந்து அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா, சரி உனக்கு வந்து இந்த கில்டை வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன், இந்த கில்டை வந்து நீயே எடுத்துக்கோ, உன்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வர்தி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையான ஆளுங்களே வச்சுக்கோ, நீ இந்த கில்டை வந்து பெருசாக உருவாக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோஜின் வந்து சொல்கிறான், இல்லை எனக்கு தேவையில்லை, நான் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னோட தான் வந்து போய் சேர போகிறேன், நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரே ஷாக்கு. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்லாம் ஃபோட்டோ எடுக்க, ஏன்டா இவன் வந்து லீமிங் சொன்ன வந்து ஃபோட்டோ எடுக்காமல் என்ன வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறான், நீங்கள் தான் வந்து ரேங்க் ஹண்டர் அசோசியேஷனுக்காக வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து டபுள் டஞ்சனில் வந்து மாட்டிட்டு இப்போ நீங்கள் வந்து எஸ் ரேங்காக வந்து மாறி இருக்கீங்களே, அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தருணத்தில் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சுற்றி வந்து கேள்வியாக கேட்க பெக் வந்து சொல்கிறான், சரி வாங்க உங்களை இடத்துல வந்து விட்டுறேன், இவங்க வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்கன்னும் போது அதெல்லாம் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் ஒரு மூமெண்ட்டை போட்டு பத்திரிக்கையாளர்கள்லாம் பின்னாடி போயிட்டு ஹுட்டியை போட்டு வேறு ஒரு லுக்கோ கொடுப்பாரு. சுற்றி வந்து என்னன்னா திடீர்னு மறைஞ்சு போயிட்டானேன்னு பார்த்து திரும்பி இருப்பான். ஸோ நம்ம பெக்குக்கு வந்து இப்போ தான் வந்து புரியுது, அவன் ஸ்பீடாக மூமெண்ட்டை வந்து என்னால் வந்து கேட்ச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் சொல்கிறான் பெக் அவன் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பெக் வந்து யோசிக்கிறாரு, ஏன்னா இவன் மேஜ் கிளாஸ் தானே, பட் ஆனால் இவனுடைய மூமெண்ட் வந்து இந்தளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்குக்கு வந்து இங்கே வந்து பொறி தட்டுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடைசி சந்திப்போட வந்து இவன் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ப்ளஸ் வந்து இவன் வந்து இதுக்கு முன்னாடி அந்த சம்மன் பண்ணும்போது இவனுடைய மேஜிக் எனர்ஜி வேறு லெவலில் இருக்குது. இப்போ இவனுடைய மூமெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியலையே, சரி திங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் பேக்குக்கு வந்து இங்கே வந்து ஒரு பொறி தட்டுது. இவனுடைய டபுள் அவேக்கனிங் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண டபுள் அவேக்கனிங் கிடையாது. ஸோ மற்றவங்க மாதிரி இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவர் வந்து கண்டினியூஸாக இருக்காது. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே இவனுடைய பவர் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பேக் வந்து கண்டுபிடிச்சிட்றோம். ஸோ அங்கேயே வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது.